இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ட் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு போது நான் பார்த்து வியந்த சில மனிதர்கள் தான். இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இளையராஜா போட்டோ கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இளையராஜா போட்டோ யூஸ் பண்ணாம என்னோட போட்டோ மாத்திக்கிறேன். முதல் மனிதர் என்னது? என்னையா? பால் இல்ல, என்னையா? தண்ணியா? தண்ணி எப்படியா பேக்ல இருக்கும்? என்ன என்ன அது கொளுத்தி விட்டுருங்களா? 100% பியூர் தற்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. ஆமாமா. சப்ரியா ரொம்ப கொடூரமா பண்றானுங்க. ஒரு சில பேர் பண்றதுனா வீடியோல கூட காமிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு கொடூரமா பண்றானுங்க. கன்ஃபார்ம் இது என்னது? சரி, உங்களோட நலனுக்காக அதை காமிக்காம இருக்கேன், அவ்வளவுதான். ரோட்ல பண்றான். ஹலோ, பேண்ட் போட்டுறானே. பால் போல. இவன் பண்றதே ஒரு கேவலமான வேலை. இந்த ஸ்கூல் முன்னாடி வேற பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நாளா உனக்கு ஏதோ பைத்தியமாய் ஸ்கூலா? ஸ்கூல் பசங்க இருக்குது. சாணி நினைக்காதீங்க, இது பானிபூரி தண்ணி. சாணியில பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பண்ணக்கூடிய ஆள் தான். கண்டிப்பா இதெல்லாம் விடக்கூடாது. ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? ஏய்யா, ஒரு இடத்துல இது என்னது? இந்த வீடியோ பண்ணத கூட விட்டலாம்னு வெச்சீங்க. இன்னொன்னு சொல்றான், வந்து கமெண்ட் பண்ணுமா? அதான் திம்பானல தெரியாது. மேலலாம் சொன்னாலே இப்படி பதறீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு சார். புனித் ராஜ்குமார் இல்ல, புனித் சூப்பர் ஸ்டார். எதுப்பா போன் வாங்கிட்டு இருப்பான். ஆரமா இருக்கு. ஃபேன கழட்டி உள்ள ஊத்திக்க. சரியாப்போ. இவன் மெகா சாப்பிடா, அவன் ஜிகா சாப்பிடா. दोस्तों, मैं नाले वाला नारियल पानी पीने जा रहा हूं, देखो मेरे को. இவன் கூட புனித் ஸ்டார் இவரு. புனித் ஸ்டார் தான் சொன்னாரு. निकालो मलाई लगाओ. வீடியோ கூட போட்டு காமிக்க முடியாது. அவன் என்ன பண்றாரு? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இவன் அமன் சூப்பர் ஸ்டார். இவரு தான். இவன மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க. ஒரு செகண்ட் தான் அவரு தான் இறந்துட்டாரு. புழு பூச்சி கூட கேவலமானவன். இந்த அமன் சூப்பர் ஸ்டார் பண்ணதுலயே டீசன்டான வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை விட கேவலமா நிறைய பண்ணிருக்கான். காமிச்சா அவ்வளவுதான். இவன் பண்ணதுல கூட ஒரு சில வீடியோஸ் காமிக்கலாம். அவன் பண்ணது காமிக்க முடியாது. வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. மளிகை ஜாமான் வர வாங்கணும். குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர்ல என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியல. வாங்க வாங்க, ஏழை போட்டீங்களா? வாங்க ஏழைங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர். சிவமல்லி கொத்தாபுரத்து கேவலம் 1100. ஓஹோ, விக்கிறாங்களா? பின்னாடி என்னது? சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. அங்க பாருங்க, நீங்க ரைஸ் பாக்கெட் வாங்கினீங்க. இந்த ஊதுபத்தி தெரியும். ఒక్కొక్క సాంబ్రాన్ పుల్ల 3 గంటలు ஒரு ஸ்டிக். ஊதுபத்தி அது. அதான் நினைக்கிறேன். இது சாம்பிரான் தான். என்னடா பெரிய பாண்டியன் ஸ்டோர், லக்ஷ்மி ஸ்டோர், குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர் தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு மளிகை கடையில இப்படிப்பட்ட ஆஃபர்னா இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஊதுபத்தி என்ன உள்ள பிடிச்சிருக்கு? அடுத்தா 5 ஸ்டார். వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. మనం మళ్ళీ కొత్త ఆఫర్స్ వచ్చు. ముందుగా అడ్వాన్స్ హ్యాపీ దివాళీ. దీవాలి ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. ఆ 1300 బియ్యం కట్ట కొన్న వాళ్ళకి ఎల్ఈడి మ్యాజిక్ సెన్సార్ లైట్. எல்இடியா? ஓய், இது இதுலயே விக்குமே. அத வாங்கி ஏமாத்துறது. 5 ஸ்டார் బియ్యం కట్ట
இப்படிப்பட்ட ஆஃபர்னா உங்க ஊர் மளிகை கடையில கிடைக்குமா? குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர்ல கிடைக்கும். அரிசி வாங்கலாம் கொடுப்பாங்க, யாராவது குத்துறாங்களா? ஃப்ரீயாதான் எனக்கு దివాళీ ఆఫర్ ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. அது ஒரு 4-5 தான் கொடுத்தாங்க. కేవలం 1300. இந்த அதிரடி ஆஃபர் மலிவான விலை குறைந்தபட்ச விலை இப்படின்னா சொல்ல மாட்டாரு. கேவலம் 1300 மட்டுமே. 1300 கேவலமாடா? என்னுடைய ஒரு நாள் கேவலம்னா வேற நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். சரி, அடுத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். వెల్కమ్ టు కుమారమ్మ. ஐயா టుడేస్ ఆఫర్ ఈస్ పెన్సిల్ బాక్స్ కి 2 in 1 పెన్ ఫ్రీ ప్రైస్ వచ్చేపాటికి 30 రూపీస్ 2 in 1 పెన్సిల్ బాక్స్ ఫ్రీ 30 ரூபா கொடுத்து நீங்க பென்சில் பாக்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு பேனா ஃப்ரீயா. ஆஹா, கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய மளிகை கடையை நல்ல ஆன்லைன்ல business ப்ரோமோட் தான். பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வித்தியாசமான ஒரு முயற்சி தான். குமாரம்மா ஆஃபர் இருக்கும். மத்தவங்கள மாதிரி நான் தீபாவளிக்கு அப்படி ஆஃபர் தரேன், இப்படி தரேன், புட்டாப்பு கதெல்லாம் உள்ள ப்ரோ. எது வாங்கினாலும் ஆஃபர் தான். ரெகுலரா இத பாத்துட்டாங்களா? ஆரம்பிச்சுட்டாங்க. டிமார்ட்டிங்க டஃப் கொடுக்க போறாரு. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இத பார்த்து சிரிச்சு கலந்து போகாம உங்களோட ஒர்க்கையும் உங்களோட பிசினஸையும் எப்படி ஆன்லைன்ல கொண்டு வந்து அதை ப்ரோமோட் பண்ணலாம் அப்படிங்கறதை யோசிங்க. நல்லா போட்டு விட்டாரா? அவ்வளவுதான். இவர்கிட்ட எல்லாம் கத்துக்கலாம். ஆரம்பிக்க போகுது. சிம்பிளா பண்ணாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. போச்சு. இந்த ரீல் தான் வரப்போகுது. ட்ரெண்டிங் கப்புள். பாத்துருக்கேன். அவர் வாய்க்கு மியூசிக் கூட அவங்க பாடுவாங்க. அப்படியா? நான் பாத்துருக்கேன். இந்த வீடியோ செம ட்ரெண்ட் ஆயிட்டா. எனக்கு தெரியலையா? இன்ஸ்டால பாத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய பாட்டு பாடிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் இவங்களே பாடி மியூசிக் இவங்களே போட்டு நல்லா இருக்கு. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிருவாங்களே இங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூட்டா இருக்கும். இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க அங்க. சரியா ஆமா, நான் பார்த்தேன். சிரிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி பண்ணி இப்ப ப்ரமோஷன் வீடியோவா பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சே பாட்டு. இவங்க பண்ணத தமன் ஸ்டோரியில போட்டிருக்காரு. அதே போல ஜான்வி கபூர் இருக்காங்களே, அவங்களும் ஸ்டோரியில போட்டிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து காமிக்க போறேன். ப்ரோ ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி அவுட்ஃபிட் சொல்லுங்க ப்ரோ. கெட் ரெடி ஃபார் ட்ரெஸ். ஷர்ட் பண்ணி ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்துருக்கேன். சூப்பராகவே இருக்கும். இது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர். இது ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா காப்பே ஒரு சில்வர் செயினும் வந்து எடுத்துருக்கேன். இதே போதும். அவதான் நம்ம ஒரு அவுட்ஃபிட் முடிச்சிச்சு. இந்த அவுட்ஃபிட் பிடிச்சா மறக்காம ஒயிட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்துட்டு இந்த கெட் ரெடி வித் மீ, இந்த அவுட்ஃபிட் ஐடியாஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி போட்டுட்டு போனேன். கேப் டிரைவர் மாதிரி இருக்குடா, ஜெயாசி மாதிரி இருக்குடா, அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஃபேஷன் தெரியாதவங்க. கண்டக்டர் மாதிரியே இருக்கு. ஆட்டோ டிரைவரா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நானும் நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன். அவங்கன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஐம் சாரி, நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு புரியல. என்னடா நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி தான் தோணும். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப சிம்பிளா அழகா அவருக்கு ஏத்த மாதிரி சொன்ன ஒரே ஆள் இவர் தான். அதனால இவரோட வீடியோஸ் பார்த்தா அங்கங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன். இவர் இல்லனா நான் இல்ல. ரவிங்க வா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. அடுத்து பார்க்கலாம். டேக் கூட கைட்டவே இல்ல. ஒரு ரிட்டர்ன் போட்டுருவாரோ? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுவாரு, வீடியோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுவாரு. இதுதான் நமக்கா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதுவே பெரிய விஷயம். நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்டகாசமான அவுட்ஃபிட் ஐடியாஸ் வேணும்னா இவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. என்ன அம்மாவும் சேர்ந்துகிட்டு கடிச்சு தின்றாங்க. இது வேற யாரோ பண்ணிய பாத்துருக்கேன். ஏதோ ஒரு பையன் ஒருத்தன்.
நீ கஷ்டப்படுற சரி உங்க அம்மாவும் சேர்த்து கஷ்டம். பெத்த பாவத்துக்கு இவங்களோட நானும். கண்டென்ட்டே இதான். இது போல பச்சை மிளகாவை கடிச்சு தின்னு வீடியோ போடுவாங்க. இது கும்பி பச்சை மிளகா மட்டுமே வா. அவ்வளவுதானே. இதே ஃபார்மட்ல இதே போலதான் லடுக்கா ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். ஆமா ஆமா இவங்களாவது பாத்துருக்கேன். ஒரு மிளகா பொடியெல்லாம் பெரிய வச்சிருக்காங்க. பணக்காரா இருப்பாரு இவரு. அவன் பண்றத பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் கேட்க தோணும். ஆனா இந்த லடுக்கிய பார்த்தா பாவமா தான் இருக்கு. மிளகா கடிச்சு வீடியோ போடுறாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். எவ்வளவு கஷ்டம். அட பாவி. ரொம்ப கஷ்டம். எனக்கு பையன் ரொம்ப தான் கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா மிளகா கடிச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கண்ணுல தண்ணி வந்துருது. அது என்ன தொங்குது? அது டிசைனியா நெக்லஸ். வெள்ளரிக்காவா? நெக்லஸ். உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சாப்பிடுறான். ஆமாய்யா. ஓ அது என்னது இது? வெள்ளரிக்காய் தான் நினைக்கிறேன். இல்ல சொரக்கா. அப்படியா? லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு. இல்ல எங்க வீடியோக்கு. ஆனா இவ்வளவு மிளகா கடிச்சு சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகும்? அவ்வளவுதான். கால்ல எரிஞ்சு நானே ட்ரை நாட் லாஃப்ல இத ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். பண்ணுங்க நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாவக்காக்கு மாறிட்டேன். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. என்னடா இது பட்டை மிளகா எடுக்கறாங்க? ஒரு கேட்டிங்கயா? உண்மையாவே மிளகா தானே அது? எனக்கே கண்ணீரிங்கன்னு பார்த்து. அது என்னது அது? பூ மிளகா போலயே. முன்னாடி ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருந்தான், இப்ப ஊரே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி போகுது போல இருக்கு. சென்னைவாதிகளா இருக்கு. ஒருத்தருக்கு இதாயிடுச்சுன்னா உடனே அதை இது பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. தெரியல. வயிறு காலிடா, வயிறும் காலி, டிக்கியும் காலி. காலிடா. ஐயோ மகனா காரமா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலே நம்மளால தாங்க முடியல. ஐயோ ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட். ஓ சப்போர்ட். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட பேரண்ட்ஸை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பத்தியா? ரீல்ஸ் பண்றாங்க. பொதுவா பேரண்ட்ஸ் படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல டான்ஸ், ஆக்டிங், இந்த போட்டோகிராஃபி இதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ரேர் தான். போடா ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸ் பண்றதுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றத நான் இப்பதான்டா பாக்குறேன். ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம் போல. ஆஹா சரி எனக்கு கண்ணுல தெரியுது. வீடியோ எடுத்து கொடுத்து ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு லைட். இந்த சீரியல் யாரு இருக்கறா? வயசு இருக்குமா? இங்க ஒரு 4 தெரு தள்ளிப்பு கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். எங்க அப்பா சப்போர்ட் பண்ணலாம். நீ பண்ணுப்பா, உனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்து லைட் வாங்கி கொடுத்து அப்படி பண்ற பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா லைட் புடிச்சு விசிறி விட்டு வீடியோ எடுத்து கொடுத்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பேரண்ட்ஸை இப்பதான்டா பாக்குறேன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம அப்பா அம்மா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் லைஃப். எனக்குமே இதை பார்க்கும்போது பொறாமையா தான் இருக்கு. எனக்கு நானே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆயிட்டேன். ஓ பவுடரா? போக எப்படி சிரிக்காம பண்றாங்க? சீரியஸா பண்றாங்களா நோவா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. என்ன ஃபீலிங்ஸ்? என்னது பள்ளமா? என்னடா இவ்வளவு பெரிய பள்ளம் போட்டு வச்சிருக்கீங்க? இதை எவன்டா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா? சரி பண்ண போறாரு. ஃபோன் பண்றாரு. இப்படி இருக்கு. இது யாரு? இந்த பைப் இருக்கு. சரி பண்றாங்க. உண்மையிலே சரி பண்றாங்களா? ஓட்ட போட்டது அவனாதான் இருக்கும்.
அப்படிதான் எனக்கு தோணுது. உள்ளே ஓட்ட போட்டு உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் எத்தனையோ வடக்கு நண்பர்களை பார்த்திருக்கேன். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப வியந்து ரொம்ப பிடிச்சு பார்த்த ஒரே ஒரு ஐடினா அது இவங்க தான். இதுக்குன்னு தேடி தேடி போவாங்க போலயே. தமிழ்நாட்டுக்காக ஏகப்பட்டது கிடக்கு. நல்ல வீசம் அடிக்குச்சு. இவங்களோட கண்டென்ட்டே இதுதான். ரோட்ல பள்ளங்கள் குண்டு குழிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மூடி சரி பண்ணி வீடியோ போடுவாங்க. மிரட்டிட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இவங்க தனியாளா நின்னு பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷம் செய்ய முடியும். ஸ்டார்டிங்ல இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. உண்மையா ரோட்ல இருக்க குழிகளை பள்ளங்களை மூடிட்டு தான் இருந்தானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லா ரோட்டையும் சரி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க சரி பண்றதுக்கு ரோடே இல்ல, எல்லா ரோடும் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடூர முடிவுக்கு வரானுங்க. இவனுங்களே ரோட்டை பேத்து அத மூடுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஸ்டார்டிங்ல டெத் எல்லாம் ஜாலியா இருந்தா ஏகப்பட்டது இருக்கு ரோடு. அதுக்கப்புறம் டெத் விடாதனால இவனே கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இவனுங்களே பள்ளங்களை தோண்டி தோண்டி மூட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா பண்றீங்க? நல்லாதானே பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்டா இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் நானே ஒரு செகண்ட் ஐயோ தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். இதுல வடக்குல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, ஒருத்தன் பண்ணா அது எல்லாரும் பண்ணுவாங்கல்ல. இவன் தோணுனதான் அவன் தோண்டி போட்டு திரும்பி பண்ணுவாங்க. அங்க போய் அப்படியே தெரியுது. கரெக்டா குழி தோண்டி கட்டமா தோண்டி தண்ணி ஊத்தி வச்சு பக்கத்துல இடம் இல்ல இவனுங்கதான் குழியை தோண்டி இருக்கானுங்க. போன குரூப்பே அனுப்பிச்சு போயிரு. இப்ப அங்க குழியாக்கிட்டாங்க. இவனுங்களே குழி தோண்டி இவனுங்களே மூடிட்டானுங்க. கண்டென்ட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கானுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான். ஏன்னா அந்த குழி அந்த பாதையே பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு ஓட்டையே விழாது. அது ஏதோ ஒண்ணு ஜேசிபி ஏதாவது இல்லைன்னா இந்த இதை வச்சு உடைச்சி இவங்களா ஏதாவது போட்டு அது ஏதாவது லைன் ஏதாவது கொடுக்கணும், பைப் லைன் கொடுக்கறதுக்காக அப்படி வேணா உடைப்பாங்க. இது அங்க பைப்பு போடுறதுக்கே வழியே இல்லாத ஒரு ரோடு, இதுக்கு அங்க போய் உடைச்சு வச்சிருப்பாங்க. இவனாதான் உடைச்சிருப்பான்னு நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒருவேளை உண்மையிலே சரிதான் பண்றான்னு பார்த்தா உடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். குழியே இல்ல போல இருக்கு. கவலைப்படுறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஏகப்பட்டது கிடக்கு. உங்களுக்கு கண்டென்ட் தான். எங்களுக்கும் ரோடு சரியான மாதிரி இத பாத்துட்டாங்களா இங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நொண்டிதான் கிடக்குது. அடைக்கலாம் மாட்டாங்க, தோண்டிதான் போதும். அந்த மிளகா தின்றது, அந்த பொண்ணு தின்னது ஓகே, கூட அவங்க அம்மாவே சேர்த்து வச்சு சாவடிக்குது. ஒருத்தர் சாப்பிட்டா அப்புறம் யாரையா பாப்பா? 2 பேரா இருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த இன்னொரு பையன் அவங்க அப்பா அம்மா லைட் பிடிச்சிட்டு அது அந்த ரீல்ஸ் பண்றது கிடையாது. இவங்க 3 பேரும் தெரியறதுதான் ரீல்ஸே. ஆமா, அது தனியா ஒரு வீடியோ எடுக்கறாங்க பாருங்க. எங்க அப்பா அம்மா மேபி அதுவும் வரும் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த வீடியோ அப்படின்னு பிஃபோர் ஆஃப்டர் அது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. ஐடியா. ஆனா அந்த அம்மா வந்து இது புடிச்சு நிக்கும்போது நானே அங்க நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபியூச்சர் தெரியுது. இப்பவே ரொம்ப 2 பேரும் நின்னுகிட்டு போக இப்பதான் இருக்கும் போலியே. அங்க வடக்கு தான் அப்படி ஆயிட்டு இருக்கு. இங்க கொண்டு வராங்க. இங்க கொண்டு வந்தாலும் இங்க அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்க அது டேமேஜ், இங்க அது ஃபுல்லாத்தையும் டம்மி ஆக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்க இருக்கிறதே இதா இருக்க மாட்டேங்குது. அங்க வடக்குல என்னத்த போட்டாலும் பாப்பாங்க போல இருக்கு. சாணி திங்கிறதே பாக்குறாங்க, அப்புறம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மூஞ்செல்லாம் கழுவுறாரு அந்த சாக்கடையில. அவன் இளநியை எடுத்துட்டு போய் அதை பிடிக்கிறான், புடிச்சு அதை குடிக்கிறான். சாக்கடையே குடிக்கிறான் அவன். அத கட் பண்ணிட்டாரு. உண்மையா பண்றாரா? சும்மா எப்படியா பண்ணுவான்? சாக்கடைக்குள்ள அப்புறம் அவனா செஞ்சு விட்டுருப்பான் சாக்கடைய. அப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு லைக் வாங்குறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.